பாக்டீரியா வளர்க்குறதுக்கே ரத்தத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் பாய்சனை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? குழந்தைகள் வயிற்று வலின்னு சொல்லும், வாந்தி சொல்லும், வயிற்றுப்போக்கு இருக்கும், அப்புறம் காய்ச்சல் இருக்கலாம். எந்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸ்ன்னு எடுத்துக்கொள்ளப்படும்? மிக அதிகமாக காய்ச்சல், வயிற்றுப்போக்கு ரொம்ப 4 தடவை 5 தடவை போகுது, அதோட வாந்தியும் வருது. வயிற்று வலி, வாந்தி, காய்ச்சல் அதிக எண்ணிக்கையில் போய் குழந்தை சுய நினைவு இழக்கும் தன்மை வந்தால், அடுத்து யூரின் சிறுநீர் கழிக்காமல் ஒன்றும் சாப்பிட முடியாமல் ஒமட்டலோட தன்மை வந்தால் மிகவும் ஆபத்தான சூழ்நிலை. அதை நம்ம பார்த்து உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொண்டால் அதனால் வரக்கூடிய கேடுகளை தவிர்க்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது செல்ஃப் மெடிக்கேஷன் சொல்கிறது ஆபத்தான ஒரு பழக்கம். சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா அது ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு மாத்திரை கூட கிடைக்காது, தரமாட்டாங்க. ஆக செல்ஃப் மெடிக்கேஷனால் கெடுதல் தான் வரும். ஏன்னா மருத்துவர்களே குழந்தையை பரிசோதனை செய்து என்ன காரணத்தினால் இருக்கும் என்று ஆய்வு செய்து மருந்துகள் கொடுத்தால் அது சரியாக வரும். ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கலாம்னா ஓஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் ஆர் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லக்கூடிய உப்பு சர்க்கரை கரைசல் என்று சொல்லக்கூடிய அது ரெடியாக அவைலபிள் மருந்து கடையில் ரெடியாக இருக்கும். அது சின்ன பாக்கெட்டாக இருக்கும், பெரிய பாக்கெட்டாக இருக்கும். சின்ன பாக்கெட்டுனா 1 டம்ளர் தண்ணியில் ஒரு பாக்கெட்டை கலந்து அது குடிக்க சொல்லலாம். பெரிய பாக்கெட்னா 1 லிட்டர் தண்ணியில் ஒரு பெரிய பாக்கெட்டை கலந்து வச்சுட்டு தண்ணி சத்து குறையாமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துட்டே இருக்கலாம். மீதி அந்த வயிற்றுப்போக்குனா என்னென்னா தண்ணி சத்து குறையிறதுனால குழந்தைகள் பாதிக்கப்படுறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும்தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்குவது சிறந்தது. உணவு பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்தை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? அப்பப்போ தயாரித்த உணவை சாப்பிட்றது நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் 3 நாள் அந்த ஐஸ் பெட்டியில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்றது ஆபத்து தான். ஏன்னா உணவு மூலமாக ஃபுட் பாய்சன் வர்றது ரொம்ப காமன். விசேஷங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சாப்பிட்டாங்கன்னா 10 பேருக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி வந்துச்சுன்னா அது ஃபுட் பாய்சன் சொல்லுவோம். நிறைய ரோட்டோரங்களில் வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஆபத்து விளையக்கூடியது தான். அது மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பட் அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, தவறு தான். அது கெடுதல் தான் விளைவிக்கும். நான்வெஜ் பழக்கம் இப்போ எல்லாருக்குமே இருக்கு, எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. அதை எப்படி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது? நான்வெஜ்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண் முன்னாடி கட் பண்ண மாமிசம்னா சாப்பிடலாம். அது கடையில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தரமான கடைகள் எதுன்னு சொல்லி நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை. அது மாதிரி பண்ணப்பட்டால் அதை சாப்பிடலாம். அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. நான்வெஜ் நம்ம கட்டைல் பண்ண பாக்டீரியா சில பேர் வச்சு அடுத்த நாள் அப்படிலாம் அது மாதிரி ரொம்ப ஆபத்து தான். அது ரொம்ப கெடுதல் தான். மைக்ரோபயாலஜி லேப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வளர்க்குறதுக்கே ரத்தத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க, இன்குபேட் பண்ணுறதுக்கு ரத்தம். அது மாதிரி ஃப்ளஷ் எல்லாம் இந்த மாமிசம் எல்லாம் கிருமிகள் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மீடியா. அதனால் அதன் மூலமாக நிறைய கிருமிகள் வளர்ந்து கேடு விளைவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பழைய மாமிசத்தை வச்சுட்டு அது தயார் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது சுகாதார கேடு விளைவிக்கலாம்.